Hello friends, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒண்டர் ஷார் ஃபில்மோரா 14 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ஃபில்மோரா 4ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட்வேர் தான். ஸோ நிறைய பேர் வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது எதுவும் ஒரு புது சாஃப்ட்வேர், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஃபில்மோரா 14ன்ற ஒரு வெர்ஷனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13லேருந்து ஒரு 14 வச்சு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரோடைய ஒரு ஒரு மினிமல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபில்மரா 14 வந்துட்டு நான் ஆக்சுவலாக பே பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு ஒரு க்ளோஸ் டு 3000 கிட்ட தான் வந்துச்சு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் டைம்னால வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சி லைக் இந்த இதில் அப் டு 30% ஆஃபர் டுடே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா லைக் ஃபில்மரா 14 லைக் எப்படின்னா இந்த ப்ரைஸிங்கில் போய் பார்த்தானா தெரியும் நம்மளுக்கு. எஸ் இது அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அட்வான்ஸ்டு மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு விண்டோஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு மொபைல் எதில் வேணாலும் போட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி இதுதான் அவங்களோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபில்மோரா 13 அண்ட் 14க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஜெனரேட்டிவ் ஏஐ பேஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்னா ஸ்மார்ட் ஷார்ட் கிளிப்ஸ், ஸ்மார்ட் சீன் கட்டர்ஸ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஏஐ காப்பி ரைட்டிங், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், ஏஐ வீடியோ என்ஹான்சர் அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறையா. அண்ட் இந்த பர்ச்சேஸ்ல வந்துட்டு ஸோ 3000 பர்ச்சேஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு 1000 ஃபில்மோரா ஏஐ கிரெடிட்ஸ் தராங்க. இந்த கிரெடிட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத சொல்றேன் நான். ஸோ நம்ம ஃபில்மோரா ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த விண்டோவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ஃபில்மோரா 13 எல்லாம் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இதுலேயும் இருக்குது. எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்துட்டு லைக் சப்போர்ட் சென்டர், அப்புறம் சேவ் பண்றது, கிளவுட். ஆஃப்கோர்ஸ் நீங்க ஒரு ப்ரீமியம் பே பண்ணி வாங்கினீங்கன்னா ஒரு 10 ஜிபி ஆஃப் கிளவுட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அங்க வந்துட்டு உங்களுடைய எடிட் பண்ற வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க அங்க கிளவுட்ல கூட சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த இடத்துல உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அக்கௌண்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏஐ கிரெடிட்ஸ் 1960 ஆக்சுவலா இவங்க கொடுத்தது வந்துட்டு 2500 சம்திங் கொடுத்துருந்தாங்க. நான் நடுவில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுல கொஞ்சம் வந்துட்டு ஏஐ கிரெடிட்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம டாப் அப் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ டாப் அப் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்க டிஸ்பிளே ஆகும். 2000 கிரெடிட்ஸ் வந்து $9.99 ஒரு மாசத்துக்கு. ஸோ எவ்ரி மந்த் ரெக்கரிங் பேமெண்ட் ஆகுச்சுன்னா 2000 கிரெடிட்ஸ் உங்களுக்கு வரும். லைக்வைஸ் நிறைய பிசினஸ் மாடலிங் வச்சுருக்கோம். 5000 கிரெடிட்ஸ் வந்துட்டு $25.99 அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வாங்க போறது இல்லை. ஸோ நம்ம இதுல என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் இந்த கிரியேட்டிவ் அசட்ஸ் அவங்களோட ஓன் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் அவங்களுடைய ஓன் ஆடியோ நிறையா வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். இது தனியாக ரெக்கரண்டாக பே பண்ணணும். மீனிங் 3000 நம்ம வாங்குறோம் இல்லையா, அது தவிர்த்து இதுல இருந்து இன்னொரு ஒரு அரௌண்ட் 700 to 800 இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க இவங்களோட கிரியேட்டிவ் அசட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. அண்ட் லைக் யூனிவர்சல் மியூசிக் வேணும்னா கூட எடுத்துக்கலாம். அண்ட் அகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிளவுட் வந்துட்டு இங்க 11 ஜிபி தராங்க. ஸோ உங்களோட வீடியோ ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இதில் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இதில் போட்டிருப்பாங்க ஃபில்மோரா 13 எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே. நான் அதெல்லாம் சொல்ல போறதில்ல. இந்த ஏஐல இவங்க என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஒரு இன்ஃபோ மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அகைன் லைக் இந்த பேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். உங்களோட மீடியா எதாக இருந்தால் நீங்க இம்போர்ட் பண்ணீங்க அண்ட் உங்களோட இமேஜஸ் ஆடியோ எதாக இருந்தாலும் நீங்க இது பண்ணீங்க. ஸோ இதில் ஸ்டாக் மீடியாவில் போனீங்கன்னா இங்கே ஏஐ இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 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 டிஸ்பிளே மாதிரி வருது. இந்த இடத்துல உங்களோட ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ப்ராம்ப்ட் மீன்ஸ் உங்களோட இமேஜ் நீங்க என்னவா இருக்கணும், என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கணும்ன்றத நீங்க இதுல டைப் பண்ணலாம். டைப் பண்ணா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு இமேஜ் ஜென்ரேஷனுக்கும் வந்துட்டு 10 கிரெடிட் வந்து இங்க டிடெக்ட் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ இங்க ஏற்கனவே நான் வந்துட்டு நிறைய இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சர்விங் 14 பனானா லீஃப் இது கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கு. பட் ஸ்டில் அகைன் இது ஒரு நல்ல ஃபீச்சர் ஃபில்மோரா 14ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மேன் அண்ட் உமன் ஈட்டிங் பிரியாணி இன் ஹோட்டல். ஸோ ஒரு 3 பேர் வந்துட்டு சாப்பிட்றாங்க. அது பிரியாணியான்னு கூட தெரியல. பட் இட் இஸ் ஸ்டில் மோர் வேலிட். ஸோ ப்ரொவைட் மீ அன் இமேஜ் தட் லுக்ஸ் லைக் மொஜிட்டோ ட்ரிங்க் வித் சமோசா as a ஈவினிங் ஸ்நாக். இதை நான் வந்துட்டு சும்மா ஒரு பேனர் மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கிடைச்சது. நம்ம இன்னொன்று புதுசாக வேணா ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? சாண்டா கிளாஸ் மேக்கிங் கேக். ஸோ இங்க நான் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்க வந்து 10 கிரெடிட் வந்து டிலேட் ஆகிடும். முன்னாடி 1960 வந்துச்சு, இப்போ 1950 வந்துருச்சு.
ஸோ நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டுக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிடும். இது அதோட ப்ராக்ரஸ் பார் எவ்வளோ தூரம் முடிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். ஐ திங்க் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரெலவெண்ட் இமேஜஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல வியூ ஆயிருக்கு. ஸோ சாண்டா கிளாஸ் வந்துட்டு கேக்ல கை வச்சிருக்க மாதிரி அண்ட் கேக் மேல அந்த சம் கைண்ட் ஆஃப் டாப்பிங்ஸ் ஆட் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இன்னொரு இமேஜ்ல வந்துட்டு சாண்டா கிளாஸ் ஸ்பூன் வச்சு ஏதோ பண்றாரு, என்ன பண்றாருன்னு தான் தெரியல. அகைன் சேம் நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ இந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல இமேஜஸ் ஜென்ரேட் ஆகும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல கிரெடிட்ஸும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இமேஜ். அண்ட் ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மியூசிக்னு சொல்லிட்டு அகைன் இங்கே ஒன்று இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஜானர் எப்படின்றது எதை செட் பண்ணலாம். ஸோ உங்களோட மூட் என்ன, நான் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், இல்லை லைக் கொஞ்சம் ரொமான்டிக்காக வேணும், இல்லை கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லான சாங் வரணும், அந்த மாதிரி தீம் வந்துட்டு நான் சப்போஸ் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் ஜானர் இந்த இடத்துல அகைன் சொல்கிற மாதிரி ஒரு பாப்பா பீட்ஸா, இல்லை ராக் மாடலில் வேணுமா, இல்லை ட்ராப் வேணுமா, இல்லை வேர்ல்டு வேணுமா, இந்த மாதிரி. அண்ட் அட் லாஸ்ட் லைக் இந்த ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல 30 கிரெடிட்ஸ் வந்துட்டு டிரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய எண்ட் ஆடியோ எப்படி இருக்கும்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபியர், ட்ராவல் அண்ட் வேர்ல்டு. ஸோ இந்த 3 காம்பினேஷன்ல இருக்கும். நான் ஜென்ரேட்டிங் கொடுக்குறேன். அகைன் இட் வில் டேக் சம் மோர் டைம். ஸோ 37% இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ சி லைக் நான் இங்கே முன்னாடி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் ஆடியோலாம் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எபிக் ட்ராவல் பீட்ஸ் இந்த காம்பினேஷனில் ஒரு ஆடியோ, இங்கே ஒரு ஆடியோ, அந்த மாதிரிலாம். ஐ திங்க் நம்மளோட ஆடியோ இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் ஓகே தான், சம் வாட் ஓகே. பட் இது பரவாயில்லைங்க ஆக்சுவலா. நம்ம இப்போ ஒரு நார்மலா ஒரு ஆடியோ மேக் பண்ணணும்னா லைக் வி நீட் டு சிட் அண்ட் கம்போஸ் ஈச் அண்ட் எவ்ரி இது எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணணும். பட் வித் ஒன் சிங்கிள் ப்ராம்ப்ட் லேயர்லயே நமக்கு ஒன் சிங்கிள் கிளிக்லயே நமக்கு அந்த ஒரு ஆடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் ஆக்சுவலா. நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணதெல்லாம் இங்க இருக்கு. ஸோ லைக் நம்ம இந்த எபிக் டிராவல் பீச் இது வேணா கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. இது ஆக்சுவலா நல்லா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா இந்த ஒரு ஒரு தீம். அண்ட் யா அஃப்கோர்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டைட்டில்ஸ்ல வந்துட்டு பெருசா ஒன்றும் இல்லை. ஐ திங்க் ஏஐ கேப்ஷன்ஸ் ஒன்று வந்திருக்கு, பட் நான் இது இன்னும் செக் பண்ணல. ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ரெகக்னைஸ் ஸ்பீச் இன் வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆட்டோ கேப்ஷன். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா கேப்ஷன் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீச்சர் இது. இது நம்ம வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் லைக் நம்ம செக் பண்ணோம்னா நம்மளுக்கு கிட்ட ஒரு ஒரு வீடியோ இருந்தாலும் சான்ஸ் லைக் எங்ககிட்ட அந்த மாதிரி வீடியோ எதுவும் இல்லை. அகைன் லைக் இந்த ஏஐ டிரான்ஸ்லேஷனும் கொண்டு வராங்க. நோ ஆடியோ ஆர் வீடியோ ஃபைல்ஸ் ஆன் த டைம் லைன். சேம் இந்த இதுக்கு ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது வேண்டும். அகைன் லைக் டிரான்ஸ்லேஷன்ல எந்த ஒரு புது இதுவும் இல்லை ஏஐ ஃபீச்சர்ஸ். எஃபெக்ட்ஸ்ல ஓகே இதெல்லாம் ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் ஏஐ ரிலேட்டடா எதுவுமே இல்லை. ஐ திங்க் ஃபில்மோரா 13ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. பாடி எஃபெக்ட்ஸ் அகைன் இதெல்லாம் வந்துட்டு ஃபில்மரோட கிரியேட்டிவ் அசட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா லைக் வி நீட் டு பே அனதர் 800 rupees பர் மந்த் ஆக்சுவலி. இது ஆக்சுவலாக நல்லா இருக்கும் இந்த அசட்ஸ்லாம். அகைன் லைக் இதெல்லாம் ஒரு ஃபில்டர், உங்கள் வீடியோக்கு ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணலாம். அண்ட் ஸ்டிக்கர்ஸில் வந்துட்டு ஏஐ ஸ்டிக்கர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அகைன் நான் இதை நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்க்கல. மேபி லைக் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்மஸ் ட்ரீ வித் ஸ்டார் ஆன் டாப் ஜென்ரேட் கொடுக்குறேன்.
ஓகே வந்துருச்சு. அகைன் லைக் நம்மளோட ஸ்டிக்கர் இந்த மாதிரி தான் இருக்குது. சேம் ஸ்டிக்கர் தான், மேல இருக்க அந்த ஸ்டாரோட கலர்ஸ் மட்டும் வேற வேற. கொஞ்சம் அந்த கிரேடியன்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கு. பட் ஸ்டில் லைக் இது ஒரு 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 நல்ல ஒரு ஃபீச்சர் தான். ஸோ டெம்ப்ளேட்ஸ்ல லைக் அவங்களோட அசெட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசா ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் இருந்தாலும் அவங்க அதில் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. இன்னும் ஸோ ஃபில்மோரால வந்துட்டு அதர் ஏஐ ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி லைக் இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஷார்ட் கிளிப்ஸ் பண்ணலாம். ஸோ அவங்ககிட்ட ஒரு ரொம்ப லெத்தி வீடியோ இருக்கு. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்ல உங்களோட கண்டென்ட் நீங்கள் டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ லைக் இந்த இடத்துல காமிக்கிற மாதிரி ஸ்மார்ட் சீன் கட். ஸோ ஒரு 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 ஃப்ரேம்லயோ இல்லை ஒரு வீடியோலயோ வந்துட்டு ஒரு 4 இம்பார்ட்டன்டான ஆப்ஜெக்ட்ஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக ரிட்ரைவ் பண்ணி இது போட்டால் நல்லா இருக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷனோட கொடுக்குது. இதுவும் நல்ல ஒரு ஃபீச்சர். ஏஐ வீடியோ என்ஹான்சர். உங்களோட வீடியோ வந்துட்டு நல்ல கிளாரிட்டியோட வேணும், நல்ல ஒரு குட் என்ஹான்ஸ்மெண்ட், நல்ல என்ரிச்சிங்கான கண்டென்ட் நீங்கள் கொடுக்கும். பட் அதுக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஏஐ வீடியோ என்ஹான்சர் மூலியமா லைக் உங்களால் அந்த ஒரு வீடியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அகைன் லைக் கலர் பேலட் ஒரு ஒரு ஏஐ ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் இங்கே வீடியோவில் காமிக்கிற மாதிரி. அண்ட் ஸ்மார்ட் பிஜிஎம் ஜென்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் ஆட்டோ ரீஃப்ரேமிங் லைக் உங்களுடைய வீடியோ என்ன ஃப்ரேமில் இருக்கு இருந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை ரீஃப்ரேம் பண்ணிக்கும். அண்ட் மல்டி கேமரா எடிட்டிங். ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ். மல்டிபிள் கேமராஸ் இருந்துச்சுன்னா அதோடைய வீடியோ எல்லாத்தையும் ஒரு டைம்லைனில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ ஏஐ ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ஏஐ ஃபேஸ் மொசைக். ஸோ இந்த இது எப்படின்னா லைக் நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை யாராவது ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டு அவங்க ஃபேஸ் வந்துட்டு மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான யூஸ் கேஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ ஆப்ஜெக்ட் ரிமூவர் இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். பட் என்ன ஒரு ட்ராபேக்னா இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணோம்னா 1 மினிட்குள்ள இருக்க வீடியோ மட்டும் தான் உங்களால ஏஐ அந்த ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ண முடியும் கம்ப்ளீட் அந்த வீடியோல. இதே 1 மினிட் அண்ட் அபோவ் அதுக்கு மேலே ஏதாவது அவ்வளோ வீடியோ இருந்துச்சுன்னா ஸோ நம்மளால அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃப்ரேமாக கட் பண்ணி ஒன் மினிட்டா கட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். பட் ஸ்டில் லைக் இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணணும் ஒரு ஃப்ரேம்லையும் நம்ம போயிட்டு அந்தந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் டிவிஸ் ப்ராசஸ். பட் இந்த டைம் இந்த இடத்துல ஃபில்மோரா 14 வந்து இது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியலி நைஸ். ஸோ ஏஐ ஸ்டிக்கர் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். ஒரு ஒரு வாய்ஸ் க்ளோனிங் பண்ணலாம். அதில் நம்ம ஒரு மியூசிக் ஜென்ரேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் லைக் ஒரு ஜானர் ஒரு தீம் பேஸ் பண்ணி நம்மளும் இது பார்த்தோம். ஸோ சைலன்ஸ் டிடெக்ஷன், ஏஐ டெக்ஸ்ட் பேஸ்ட் எடிட்டிங், டெக்ஸ்ட் டு வீடியோ. ஓகே அகைன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா அதை ஜென்ரேட் பண்ணி தரோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. ஸோ ஏஐ காப்பி ரைட்டிங். ஸோ நார்மலாக இது என்ன ஃபீச்சர் தெரியல. பட் ஐ திங்க் லைக் காப்பி ரைட்டிங் தான். பட் ஸ்டில் இது நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது இல்லை. இந்த ரீசன் இஸ் லைக் நான் இந்த டூல் வந்துட்டு ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன். சரிங்களா. ஸோ ஒரு நாள் ஒர்க்க இங்கே வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏஐ ஃபீச்சர்ஸ் விச் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஒரு ஃபில்மோரா எடிட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணா லைக் நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வித்தின் சம் ஃபியூ கிளிக்ஸ்ல வந்துட்டு நம்மளுடைய வீடியோ வந்து நம்மளால எடிட் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ அதுதான். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டர்ஷார் ஃபில்மோரா 14 வருஷன்ல ஏதாவது ஒரு ஃபீச்சர் பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் இந்த ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஆல். டேக் கேர். பை. ஹாப்பி கிறிஸ்மஸ்.